ஹலோ கைஸ், வெல்கம் டு கே யோகா யூடியூப் சேனல். நம்மகிட்ட எங்கே வந்துருக்கோம்னு சொன்னால் கொரியாவிலே ஒரு மிக பிரதானமான ஸ்டேஷன் சோல் ஸ்டேஷன், மிகப்பெரிய ஸ்டேஷனு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோல் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. ஸோ இந்த சோல் ஸ்டேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், இந்த ஸ்டேஷன் ஸ்டார்டிங்கில் 1900ஆம் ஆண்டு மரக்கட்டடத்தால் ஹான்சியோங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த பேரை கியோங்சியோங்கிற பேராக மாற்றி, அது காலப்போக்கில் 1947ஆம் ஆண்டு கட்டுமானத்துறையில் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி, அதுக்கு பிறகு சோல் ஸ்டேஷனுங்கிற பேர் வந்து, அந்த பேர் இன்று வரைக்கும் நிலையாக இருக்குது. Miss a beat. And on we'll go, through the wastelands, through the ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்குது இந்த ஏரியா. இது என்ன ஏரியான்னு சொன்னால், ஸ்மோக்கிங் வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லா இடத்தையும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கு. ஸோ அந்த செப்பரேட்டாக அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சோல் ஸ்டேஷன் கொரியாவோட ஒரு மிக பிரதானமான ஸ்டேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஷன்லேருந்து கொரியாவோட மிக வேகமான ரயில் சேவையான கேடிஎக்ஸ், நம்மளோட இதில் சொல்லப்போனால் புல்லட் ட்ரெயின் சொல்லி சொல்லுவோம். இந்தியாவிலே மிக வேகமான ரயில் சர்வீஸ் கேடிஎக்ஸ் இந்த சோல் ஸ்டேஷன்லேருந்து தான் 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. to see the horizon, turn us to thousands. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And ஸோ நம்ம சோல் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற ஒரேஞ்ச் கலர் பில்டிங் சோல் ஸ்கொயர். ஸோ அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறது சோல் போலீஸ் ஸ்டேஷன். சோல் போலீஸ் ஸ்டேஷன் ஹெட் பிரான்ச் தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ வாங்க அப்படியே சோல் ஸ்டேஷனுக்குள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றையாகி பார்ப்போம். paint the skies, only you can make me move. You can make me move. Can make me move. You can make me move. Can make me
இந்த சோல் ஸ்டேஷன்லேருந்து 2004ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண கொரியாவில் மிக வேகமான ரயில் சர்வீஸான ஏடிஎச் சர்வீஸ் கிட்டத்தட்ட 20 வருஷமாக மிகவும் சிறப்பாக இயங்கிட்டு வருது. ஸோ அது பற்றின பேனர் தான் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே சோல் ஸ்டேஷனோட அதோட பக்கத்திலே ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்பும் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ கொரிய மக்கள் ஃபாரினர்ஸ் எல்லாரும் இடத்துக்கு இருந்து அலைப்பாடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் மிகவும் பீஸ்ஃபுல்லான பிளேஸாகவும் காணப்படுது. ஸோ வாங்க சோல் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. Like you, be strong to hold the powers of the sun. To dream, believe in. இடத்துக்கெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் போட்டிருக்காங்க. அப்படியே மேல் தளத்தில் அப்படியே வளர்ச்சி ஃபுல்லாக ஒவ்வொன்றை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. I was an ordinary boy until I broke the rules my life destroyed. ஸோ அப்படியே நம்ம சோல் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ராயின்னு அப்படியே அதோட சேர்ந்த மாதிரியே லொக்கர் செட்டப் இருக்குது. இது நம்ம ஒரு செப்பரேட்டாக வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ அது அந்த லொக்கர் சம்பந்தமான இது அதில் பார்ப்போம். ஸோ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த சோல் ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய கிட்டத்தட்ட 5-6 வே அவுட் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஸ்மால் ஷூ ஷாப் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இருக்கிறது டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி ஒரு மிஷின் செட்டப் கொண்டு வச்சுருக்காங்க. வருது க்ளாக் செட்டப் இருக்குது. அப்படியே வந்தோம்னு சொன்னால் வருது எமர்ஜென்சிக்கு இருக்குது. ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து மேலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கனெக்ட் ஆகுது. ஸோ அதோட சேர்த்த மாதிரியே டங்கின் டோனட்ஸ் நம்ம இதுக்குள்ள ஒரு தனி வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். டங்கின் டோனட்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அதை கிளிக் பண்ணி டங்கின் டோனட்ஸை பற்றி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னால் இடத்துக்கு இதோட சேர்த்த மாதிரியே ஒரு ஸ்டார் வேடு யூனிஃபார்ம் வந்துருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படியே டாய்லெட் இருக்குது. அதோட அப்படியே சேர்த்த மாதிரியே பிஆர் பாஸ்கெட் பால் ஃபேமஸ் ஐஸ்கிரீம் அப்படியே அந்த வெப்பக்குள்ளே போகிறது. ஸோ அப்படியே அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் அப்போக் கொரியன் ஃபுட் ஐனா அப்போக்கி மாற்றைக்கு கொரியன் ஃபுட் உண்டு. ஸோ அவங்க எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அவங்களோட சாப்பாட்டுற ப்ரைஸையும் இதில் செட் பண்ணி அவங்களோட என்ட்ரன்ஸோடு அந்த சாப்பாடு எப்படி இருக்குங்கிற ஒரு சேம்பிளாக செட் பண்ணி பிளாஸ்டிக்கில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸுக்கு ப்ரைஸையும் சாப்பாட்டையும் பார்த்து செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணுங்கிறது சொல்லி சாப்பாட்டுற ப்ரைஸ் சாப்பாட்டுற ஃபோட்டோ எப்படி இருக்குங்கிறது அவங்களோட ஹோட்டலுக்கு முன்னுக்கு ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தைக்கு பீப்புள்ஸ் இருக்கிறதுக்குன்னு சொல்லி ரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பீன்ஸ் அண்ட் பெரிஸ்ங்கிற ஒரு டெசர்ட் ஷாப் அதுக்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ அப்படியே அதோட சேர்த்த மாதிரியே
கொரியாவில் ஃபேமஸ் ஸ்டோர் லோக்கே அவுட்லெட்டில் அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகி அதோட சேர்த்த மாதிரியே இது போகுது. அதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு நேரம் போகணுங்கிறாரு அடுத்த முறை வரதுக்கு அதை பார்த்தேன். ஸோ அப்படியே இதோட சேர்த்த மாதிரியே லொட்டேரியா, இதுவும் கொரியாவில் ஃபேமஸான ஒரு சீப்பான நம்ம நாட்டில் KFC மெக்டொனால்ட்ஸ் மாதிரி கொரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கொரியன் பர்கர் சிக்கன் ஐட்டம் சேல் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இதோட சேர்த்த மாதிரியே மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கு சண்டேங்கிறதால சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஸ்டேஷன்லாம் சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷாப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெக்டொனால்ட்ஸோட சேர்த்த மாதிரியே சரி இங்கே ஒரு பேக் ஷாப் இருக்குது. ஸோ அதோட சேர்த்த மாதிரியே நம்ம ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. கொரியன் யூரி பேங்கில் ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. கேஷ் டெபாசிட் மிஷின். ஸோ இவ்வளோத்துக்கு ஒரு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ், அதோட சேர்த்த மாதிரி இவ்வளோத்துக்கு சேஃப் லாக்கர் வச்சுருக்காங்க. மீட்டிங் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மீட்டிங் நடக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த செட்டப். இவ்வளோத்துக்கு ஒரு உமன்ஸ் டாய்லெட் இருக்குது. இவ்வளோத்துக்கு US ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ இவ்வளோத்துக்கு ஒரு ஸ்டோரி வைடு யூனிஜம் இருக்குது. யூனிஜம்னு சொன்னால் எப்படியும் 24 hours ஓப்பன் பண்ணிருக்க ஷாப்பை தான் கொரியனில் யூனிஜம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தாப்புலே iPhone 15 அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் வந்து அதோட தேர்ட் என்ட்ரன்ஸ் தேர்ட் வே அவுட் பண்ணுறது. ஸோ அதோட அப்படியே பக்கத்தில் டிசைன் ஸ்கின், ஃபோன் கேஸ், ஃபோன் டெம்பர், ஃபோனுக்குரிய ஆக்சசரிஸ் அதெல்லாம் அந்த ஷாப் இருக்குது. ஸோ இது என்ன ஏர்போர்ட் ரயில்வே ரோட் என்சிட்டி. இந்த இதால் போனால் கொரியாட பெரிய ஏர்போர்ட் இன்ச்சோன் ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸ் லைன் இல்லை ஜாயிண்ட் ஆகுது. ஏர்போர்ட் லைன் இன்ச்சோன் ஏர்போர்ட், சிம்போ ஏர்போர்ட். ஸோ அந்த லைனோட போய் ஜாயின் ஆகிற லைன் தான் இதால் போனால் வரும். ஸோ இவ்வளோத்துக்கு ஒரு பேங்கின் டோனட் ஷாப் இருக்குது. ஸோ அப்படியே இதெல்லாம் வந்து எக்ஸிட் ஆகிருந்துச்சுன்னா அதோட சேர்த்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸசரிஸ் ஷாப் வந்து இருக்குது. ஜுவல்லரி ஐட்டம்ஸ், ட்ராவலிங்க்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம டிக்கெட் வாங்குறதுக்குரிய ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறதுக்குரிய மெஷின் இருக்குது. ஸோ இதிலே போட்டிருக்காங்க டொமஸ்டிக் கார்டு வந்து நம்ம ஃபாரின் கார்டுலாம் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் கொரியன் பேங்க் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கொள்ளையில் அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதால் ஒரு பே அவுட் இருக்குது. ஸோ அப்படியே அதற்கு பக்கத்தால் ஒரு டாய் ஷாப் கொண்டு வச்சுருக்காங்க. காக்கோ ஃப்ரெண்ட்ஸ். காக்கோங்கிறது கொரியாவில் ஃபேமஸான ஒரு இது காக்கோ டெக்ஸ். ஸோ அதில் ஒரு டாய் ஷாப் கொண்டு அதோட சேர்த்த மாதிரி வச்சுருக்காங்க.
அதோட சேர்த்த மாதிரி ஒரு ஒரு புல்லு வச்சுருக்காங்க. அதுக்கூட ஒரு ஸ்டோரி வைட யூனிஜம் வந்துருக்குது. ஸ்டோரி வைட யூனிஜமே இதுக்குள்ள ஒரு 4-5 இருக்குது போல. வேறு வேறு என்ட்ரன்ஸுக்கு வே அவுட்டுக்கு பக்கத்தில். ஸோ அதோட சேர்த்த மாதிரி சின்ன ஒரு வேஸ்டா கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டில் அதாவது பூசானுக்கு போகிற கேடிஎக்ஸ் ட்ரெயின் எத்தனை, அதில் ட்ரெயின் நம்பர் என்ன, எவ்வளோ நேரத்தில் அது வெளியாகுது, ஸோ அந்த டீட்டெயில்ஸை இதில் போட்டுருக்காங்க. அதில் வேறு ட்ரெயின் நம்பர் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இவரது ஒரு டிஜிட்டல் கொண்டு வச்சு போட்டுருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ட்ரெயின் நம்பர் எங்கே போகுது, சோல் ஸ்டேஷனில் எங்கே போகுது, அதை பற்றிக்கிட்டு ஸோ இவர்கிட்ட இந்த இருக்கிறதெல்லாம் நம்ம அப்போ பார்த்த மாதிரி டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் ஆர்டர் பண்ணுற ஷாப் தான் இருக்குது. ஸோ அந்த சோல் யொக்குக்கு முன்னுக்கு இருக்கிறத பாருங்க, ஃபுல்லாக கிளாஸ் செட்டப்லேயே அடிக்கிறாங்க. நம்ம உள்ளுக்கு இருந்த வழியில் பார்த்தாலே அந்த வழியில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் கிளம்பி எவ்வளோதைக்கு சொன்னால் டிக்கெட்ஸ் எல்லாம் மெனுவில் வாங்குறதும், டிக்கெட்ஸ் எல்லாம் மெனு டிக்கெட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதுகளை மெனுவலாக நம்ம கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய இடம் தான் எடுத்துக்கிறது. அடுத்தது இந்த கொரியன் சோல் ஸ்டேஷனுக்கு வெளியால் இருக்கிற நெட் ஸ்மால் நெட் எப்படி எப்படி நம்ம காரில் போகணும், வீதி விதிமுறையை கடைபிடிச்சு போகணும், அதை பற்றின ஒரு போட் சேஃப்டி போட் வந்து கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சோல் ஸ்டேஷனுக்குள்ளுக்கே சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. பிரச்சனைகள் வந்தால் நம்ம திங்ஸ் நம்ம காணிட்டு போனால் அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயில் அதோடு சேர்த்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஷாப், அப்படி சார் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், லோன் டிஸ்பென்ஸில் இருந்து யாரும் வராங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அதுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொன்னால் கொரியனில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஷாப் சேல் பண்ணுற இடம். ஸோ நம்ம நாட்டில் எப்படி ஸ்வீட் கொடுக்குமோ அதே மாதிரி வந்து அவங்க ஃபெஸ்டிவல் இல்லாட்டி விசேஷமான நாளில் டொக் கொடுப்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது கொரியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஷாப் வந்து அதோட சேர்த்த மாதிரி ஃபஸ்ட் என்ட்ரன்ஸோட சேர்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இடத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த சோல் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் மேற்கொண்டு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்போ அது சொன்னோம் 4 வே அவுட் இருக்குது சோல் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா வழங்கும் இடத்துக்கு இந்த சோல் ஸ்டேஷனுக்குள்ளே 15 வே அவுட் இருக்குது. இந்த 15 வே அவுட்டும் ஒவ்வொரு வேறு வேறு ஏரியாவிலேருந்து பிரிஞ்சு வருவது. இந்த ரோட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் வே அவுட்னா அடுத்த ரோட்டில் செகண்ட் வே அவுட், தேர்ட் வே அவுட் வேற ஒரு ரோட்டில் இருந்து வருவது. ஸோ நம்ம வேறு பகுதியால் போகக்குள்ளே ஸோ அந்த வே அவுட்டை பார்த்து எந்த வே அவுட்டில் வழியாக லேசாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து வந்தோம்னு சொன்னால் நமக்கு லேசாக இருக்குது. இப்போ நாம் விரதைக்கு இருக்கோம் சோல் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம தேர்ட் வே அவுட்டால் போகிறோம்னு சொன்னால் இந்த மிச்சத்தூர் நடந்து போகணும். 15வது வே அவுட் இந்த ஏர்போர்ட் லைனில் போகிறவங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. எப்படி ஃபுல் இதே இடத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து 3 லைன் வழி ஆகுது. லைன் நம்பர் 1 ப்ளூ லைன், டார்க் ப்ளூ. இது லைன் நம்பர் 4, இது கியோங்கி லைன். அப்படி 3 லைன் வழி ஆகுது இங்கேருந்து. ஸோ இன்னொரு லைன் வழி ஆகுது ஏர்போர்ட் லைன், 4வது லைன். அது டிரெக்டாக இன்ஜன்
டெர்மினலோட இன்டர்னே ஏர்போர்ட் டெர்மினலோட கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு லைனு இங்கேருந்து வழியாகுது. அது மட்டும் இல்லாமலுக்கு ஏடிஎஸ் வழியாகுது. இதுக்குள்ளுக்கு என்னென்ன இருக்குது, எத்தனை போனால் என்னென்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன வைக்கிருக்காங்கன்னு சொன்னால், ட்ராவலிங்குரிய கார்டு வாங்குறதுக்குரிய ஒரு மெஷின் தான். கார்டு வாங்குற கார்டு நம்ம கேஷ் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி கொள்கிற நம்ம இருக்கிற கார்டு, டிரான்ஸ்போர்ட் கார்டு, ஸோ அது சம்மந்தப்பட்ட மெஷின் தான் இடத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ இடத்துக்கு ஒரு ரோபோ மாதிரி ஒரு செட்டப்பில் கூலர் வச்சுருக்காங்க. இப்போ வெறும் கொரியாவில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே சரியான சூடுங்கிறதால இடத்துக்கு ஒரு கூலர் வந்து வேலைக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு வெண்டிங் மிஷின் வந்து வரதுக்கு வச்சுருக்காங்க. ஜூஸ், ஃப்ரூட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்கி. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவ்வளோ தான் இருக்குது. நான் என்னால் முடியுமானத்தை மேக்ஸிமம் கவர் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வாங்க இது செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போம். ஸோ ஹவுஸ் ஸ்டேஷனில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு வாங்க வெளியே போய் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஃப்ளோரும் இங்கே பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபீலிங் வந்து தான் வருது. கனெக்டரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கொரியன் ஃபுட் ஷாப் பண்ணுறது. ஸோ அதோட சேர்த்த மாதிரி இது பேக்கரி செட்டப் பண்ணுறதுக்கு கொரியன்ஸ் நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் தான், பன் அதுகள் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட பர்கர் கிங் பிரான்ச் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மெக்டொனால்ட்ஸ் லொட்டேவல் இருந்துச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பர்கர் கிங் இருக்குது. வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு க்ளாத்திங் சேல் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது. ஸோ இது அப்படியே போய் உங்களால் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகுது செகண்ட் ஃப்ளோரில் இருந்து. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம டிஎம் பார்க்கறதுக்கு டைம் போதான்னு கொடுத்தாலே நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு வாய்ஸ் என்ற ஒரு பேக் ஷாப் இருக்குது. அதோட சேர்த்த மாதிரி மீல் போன்ங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இவங்கள நம்ம கீழே பார்த்த மாதிரியே அவங்களோட ஃபுட் ஐட்டம் மாதிரி ப்ரைஸ் ஐட்டம் வெளியில் போட் பண்ணி வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸுக்கு பார்த்து பார்க்கணும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் சின்ன ஒரு ஏரியாவை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கால ஆனால் அப்படியே கீழே போகுது. ஸோ நம்ம மேலுக்கு இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கக்குள்ளே எப்படி ஒரு வியூ ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே மிகவும் அழகாக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால் வரதுக்கு நம்மளோட பென் ட்ரைவ், ஃபோன், சார்ஜர் அப்படின்னு சொன்னால் நம்ம வரதுக்கு இந்த குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு நம்ம பே பண்ணி நமக்குரிய ஒரு பர்சனல் பாக்ஸ் தருவாங்க. அதுக்குரிய நம்ம பர்சனல் லொக் போட்டு ஸோ நம்ம வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணிக்கிறலாம். இதுக்கெல்லாம் சின்ன ஒரு சார்ஜ் தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 8K ஒரு சாம்சங் டிவி வந்து இருக்குது. ஸோ இது அப்படியே மேலுக்கும் போய் தேர்ட் ஃப்ளோராக லொட்டே அவுட்லெட்டில் கனெக்ட் ஆகுது.
பாருங்கள் அந்த வெண்டிங் மிஷினில் எப்படி அந்த திங்ஸ் லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் வெண்டிங் மிஷின். வெண்டிங் மிஷினில் இது ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின், இது ஜூஸ் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம், இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வெண்டிங் மிஷின் எப்படி திங்ஸ் லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்திருக்கிற கேடிஎக்ஸ்லேருந்து வந்து இறங்கியிருக்கிறவங்கள இந்த சைடால் போங்கன்னு சொல்லி ஒரு ஆள் வழிகாட்டிகிட்ருக்காங்க. இந்த வே அவுட்டால் போங்கன்னு சொல்லி வழிகாட்டிகிட்ருக்காங்க. அடுத்தது நாம் இங்கே சோல் ஸ்டேஷன்லேருந்து கொரியாவிலே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிற மியோங்தோங்கிற சோலுக்குள்ளுக்கு இருக்கிற மியோங்தோங் அப்படிங்கிற சொல்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே போகிறோம்னு சொன்னால் நம்ம இங்கே சோல் ஸ்டேஷன்லேருந்து லைன் நம்பர் 4 இந்த இருக்கிற அங்கே போகும். லைன் நம்பர் 4ல் போகணும். அதுக்கு லைன் நம்பர் 1ம் லைன் நம்பர் 4ம் நம்ம போகிறோன்னு சொன்னால் நம்ம 30 மீட்டர் இருக்குன்னு சொல்லி அம்புக்குறி போட்டு காட்டிருக்காங்க. அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம மியோங்தோங் சீரீஸ் வரும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸான கொரியாவில் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். அதை தவறாமல் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி நம்மளோட கேஓ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா தான் தவறாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஎக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சைடுக்கு போகிற கேடிஎக்ஸ் ட்ரெயின்ட என்ட்ரன்ஸ் தான். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க, என்ட்ரன்ஸ் நம்பர். இது அதோடு சேர்த்து ஒரு கண்டெய்னர் ஷாப் மாதிரி காஃபி ஷாப், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. அங்கால நம்பர் 5 நம்பர் 6 என்ட்ரன்ஸ் நம்பர் வச்சுருக்காங்க. இங்கால நம்பர் 3 நம்பர் 4 என்ட்ரன்ஸ் நம்பர் வச்சுருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறத ஈஸியாக ஆக்குறதுக்காக வேண்டி இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏறுறதுக்குரிய நம்பர் வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த சைட் போகிறவங்களோ அந்த ஏரியாவுக்குரிய நம்பரை பார்த்து அவங்களோட டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎக்ஸ் சோல் ஸ்டேஷனில் இருக்கிற கேடிஎக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற இப்போ பூசானுக்கு போக ரெடியாக இருக்கிற கேடிஎக்ஸை பார்த்தீங்கன்னா